அதுக்கு தேவையானது என்ன? முதல் படி. முதல் படி நீங்கள் ஒரு படியிலையும் கால் வைக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த படிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் இலக்கை வந்து நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். சரியா? ஸோ இதை மனசில் வச்சு இந்த 3 நாள் பயிற்சியை வந்து நல்லபடியாக எடுத்து நான் அடுத்தபடி வரும்போது மறுபடியும் வேறு பயிற்சியில் உட்காந்துருக்கூடாது. சரிதானே? வேறு அட்வான்ஸாக உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி ஆண்டர்பிரினர் ட்ரைனிங் எல்லாம் நடத்திட்டு இருக்கு, உட்காந்துருக்கக்கூடாது. சரியா? ஆல் தி பெஸ்ட். எந்த பிளாக்ல லெவல்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கம்மியா வந்து வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லாம அந்த பிளாக்கோட மேன்மை அடையாம இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அது சூஸ் பண்ணதுல நம்ம தர்மபுரியில 2 பிளாக்கை சூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாக் வந்து அரூர் பிளாக், 2வது பிளாக் வந்து காரியமங்கலத்தோட பிளாக். சரிங்களா? ஸோ அதனால நம்ம காரியமங்கலத்துல பெரியப்பட்டிங்கிற ஒரு இதுல இங்க நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்க எதுக்காக இங்க உங்களை வர வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்து மகளிர் சுய உதவி குழுல இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை நீங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க, இல்லை செய்யாம இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை, தொழில் செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன மாதிரியான இது சப்சிடரிஸோட உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்கு, அந்த எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம். சரியா? 3 நாளும் மாஸ்டர் ட்ரெயினர் சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே வந்து கௌதம் சண்முகம் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. செகண்ட் டே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கொடுப்பாங்க. தேர்ட் டே வந்து உங்களுக்கு எப்படி ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு, FSSAI சர்டிஃபிகேட் என்ன மாதிரியான லைசன்சிங் எடுக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன தேவைகள் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பேங்க்ல என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு உங்களுக்கு தராங்க, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். தெளிவா? ரைட்டுங்களா? இது வந்து ஜஸ்ட் ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிட்டு விட்டுறது கிடையாது. நீங்க இதுல அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாச்சும் நாங்கள் ஒரு தொழிலதிபராக மாற்றணும்.